இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க. இங்கே எல்லோருக்கும் நன்றி. முதல்ல நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை, வர்றது இல்லை எனக்கு மியூசிக் சான்ஸ். அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னாரு. முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன், கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு 10 நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க. பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடியும் சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்க என்ன மியூசிக் பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க, டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும், வெற்றி கேமராமேன் பாத்தீங்கல்ல என்ன என்ன பண்ணியிருக்காரு வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும். அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல அந்த வெற்றி கேமராமேன் அமைச்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட் சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் சொன்ன ஒரே படம் P2 தான். அதே போல இங்க நம்ம ராதிகா அம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும் ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பத்தி பேசினாங்க. அவர் எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாரு. பஞ்சாபியா இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னை அது, அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும். அவ்வளோ அழகா பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன். விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு என்ன அழகா பாடியிருக்காங்க பார்த்தீங்களா. பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜெர்சன். அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமா பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது. அப்ப நம்மளும் யூத் ஆயிடுறோம். ஸ்நேகன் சிரிக்கிறப்ப அப்பதானே நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல. என்னப்பா அந்த இப்ப நீங்க எல்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையும் சின்னவன் ஆக்கிடுச்சு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்க அதே யூத்தா இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸ், வரி, ஸ்நேகனுடைய வரி. எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுவார் அவர். ஆனா எங்க கம்போசிங் ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் தான். ஊர் கதை, உலக கதை, இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணோமா. எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம உம்முன்னு ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸா இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸா பைக்கான்ஸ் போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன டெரர். நான் முதல்ல பண்ற ஹாரர் படமே இந்த படம் தான். 410 படத்துல இது முதல் படம் இந்த படம் பண்றேன் நான். இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனா படம் நல்ல படங்க. நான் மேடையில பேசுறேன் அதுக்காக சொல்லல. படத்துல சீன் இருந்தாதான் மியூசிக்கே வரும்.
ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளவு டெரரா நம்ம பண்றோம்னா படத்துல பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் ஆகட்டும், அதான் இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்துல பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பாய் நடிச்சவர் நம்ம எல்லாரும் நல்லா. அது இவரு நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, தான் முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சுக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ். அது மாதிரிதான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டம்தான், ஆனா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான். நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனலா. நைட்டு 2 மணியா இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம், பாடுவோம். அது போல இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து முதல்ல ராஜன் சார் பேசும்போது ஒன்று சொன்னார், எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவா படத்தில். அடுத்தது வந்து பார்த்திபன் நடித்த படத்தில் தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தேன். 300 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னார். இல்லை, அது காமெடி சொல்றேன்னு. 300 கோடி லாஸ் ஆயிடுச்சு சொன்னீங்களே, 3 கோடியா? அப்போ நீங்க சொன்ன இடம் கரெக்ட், அந்த சொன்ன இடம் தப்பு. இல்ல, நான் அண்ணனை வந்து நான் எப்பவுமே ஜாலியா பேசுவேன். அதான் இல்ல நீங்க எங்க பேரை சொல்லிட்டு 3 கோடி நீங்களா, அதுக்காக இல்ல இது ஜாலினா தப்பு இல்லை. அதெல்லாம் கணக்கான கேட்டுட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அது வரணும், பணம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். எனக்கு ரொம்ப இந்த மேடை ரொம்ப இதுவா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன். எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிற இடம் இது. அம்மா நல்லா நடிச்சம்மா. நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது, ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியா இருப்பாங்க. இல்ல இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சுட்டாரு, உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு ரசிச்சு எங்க அண்ணன் பற்றி நாளைக்கு யூடியூப்ல அவர்களை கூப்பிட்டு அதுக்கு இது வேற இருக்காங்க. வெரி குட், எல்லாருக்கும் வெரி குட் வெரி குட். எல்லோருக்கும் என்னுடைய நம்ம சிவம் அவர்கள், வெற்றி அவர்கள், ப்ரொடியூசர் அவர்கள், எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள், சரவண சுப்பையா நல்லா என்னை பத்தி அஜித் படத்தை பத்தி பேசினார். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.